வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி வீடியோ என்னென்னா, எப்படி ஓல்டு பேக் கேஸை இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நியூவாக மாற்றுறது அப்படின்னு தான் சொல்லி தரப்போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது போல் ஒரு அட்டை வேணும். நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் ஆர்டர் பண்ணும்போது பேக் பண்ணி அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அந்த அட்டையை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, திக்காக இருந்தால் நல்லது. அப்புறம் சிசர், கத்தி, பென்சில், சம் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஹலோ கிட்டி செய்ய போகிறேன்றதுனால நான் இந்த 3 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் நான் டாட்டட் வைக்கிறதுக்காக ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் பேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கேன். ஷைனர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன் நெயில் பாலிஷ். அப்புறம் இது போல் கொஞ்சம் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன், ஃபோமிங் ஷீட் போல் நல்லா ஷைனிங்காக இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் க்ளூ. நான் இதுக்கு முன்னாடியே அலோகிட்டியை இது போல் செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி இது கட் செய்யணும் அப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இது போல் பேக் கேஸ் எடுத்து அந்த அட்டையில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அது போல் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கத்தி வச்சு இது போல் நல்லா கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சிசர் வச்சு கட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும் போது. ஏன்னா அட்டை ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஹலோ கிட்டி இதில் வரைஞ்சிக்கிறேன். உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக மெஷர் பண்ணி அது கீழே வரைங்க. நான் இப்போ சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். உங்களுக்கு என்ன ஹலோ கிட்டி வேணுமோ அதை வரைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி இது போல் சிம்பிளாக இருக்கிறது தான் வரைகிறேன். ஹலோ கிட்டி வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ கத்தி வச்சு இது போல் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. இது போல் ஹலோ கிட்டியை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கேஸ் எடுத்து இது போல் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இடம் கூட விடாமல் நல்லா கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிளியராக இருக்கும். பாருங்கள், நான் பாதி அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நான் எந்த இடமும் கொஞ்சம் கூட விடலை. எல்லாமே கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரேன். அப்போ தான் கரெக்டாக நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுங்க. அது முடிஞ்சு கொஞ்சம் நேரம் காயட்டோன்னு வெயிட் பண்ணிவிட்டு 2வது கோட்டிங் கொடுங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். நல்லா லுக்காக இருக்கணும். 2வது கோட்டிங் கொடுத்துக்கலாம். எங்கெங்கே டச் ஆகலையோ அங்கெல்லாம் டச் பண்ணிக்கோங்க செகண்ட் கோட்டிங் அப்போது. பேக் கேஸ் ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஹலோ கிட்டியை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த ஹலோ கிட்டியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோம் ஷீட்டில் மெஷர் பண்ணி முடிச்சதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹலோ கிட்டிக்கு தேவையான காது, கண் எல்லாமே மெஷர் பண்ணி கட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கிட்டியோட கண்ணுக்காக நான் பஞ்சிங் மிஷின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஹலோ கிட்டிக்கு நான் வேறு கண்ணு வச்சுருப்பேன். அப்புறமா தான் எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. அப்புறம் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சிங் மிஷின் வச்சு கண்ணும் மூக்கும் நான் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சிங் மிஷின் இல்லாதவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
கிட்டே நல்லா டெக்கரேட் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நான் 1 hour காயட்டும்னு அப்படியே வச்சுருந்தேன். 1 hour முடிஞ்சது அப்புறமா எடுத்து ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் வச்சு இது போல் நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன் நல்லா டெக்கரேட்காக. இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப கிட்ட வைக்காதீங்க, டாட்ஸ் வந்து தூரமாக வைங்க, அப்போ தான் நல்லா தெரியும். லாஸ்ட்டாக நான் ஹலோ கிட்டியோட கண்ணு மாற்றிட்டேன். நான் பஞ்ச் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை தான் லாஸ்ட்டாக மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வச்சுருந்தது நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ கிட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்க்கு அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.